சென்னையில் தங்கம் விலையில் எந்த மாற்றமும் இல்லாத நிலையில் 1 கிராம் வெள்ளி விலை ஒரே நாளில் 6 ரூபாய் குறைந்துள்ளது. வெள்ளி விலை கடந்த 5 நாட்களாக தொடர்ந்து உயர்ந்து வந்த நிலையில் ஒரே நாளில் கிடுகிடுவென குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளியின் விலை 6 ரூபாய் குறைந்து 210 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளி 2,10,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை எந்த மாற்றமும் இன்றி 1 கிராம் 12,370 ரூபாய்க்கும் 1 சவரன் 98,960 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் படிவங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. பீகாரை தொடர்ந்து தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி தொடங்கியது. பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை கடந்த 4ஆம் தேதிக்குள் ஒப்படைக்க வேண்டுமென தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்த நிலையில் முதலில் 7 நாட்களுக்கு கால அவகாசம் நீட்டிக்கப்பட்ட நிலையில் 2வது முறையாக தமிழ்நாடு உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கு கூடுதலாக 3 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை ஒப்படைப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. இன்றைக்குள் படிவத்தை பூர்த்தி செய்து வழங்காதவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 19ஆம் தேதி வெளியாகும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலையில் இன்று நடைபெறும் திமுக இளைஞரணி மண்டல கூட்டத்தில் பங்கேற்கும் இளைஞர் அணியினரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். 91 சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கிய திமுகவின் வடக்கு மண்டலத்தின் இளைஞரணி கூட்டம் திருவண்ணாமலையில் நடைபெறவுள்ளது. துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்திற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் பங்கேற்க உள்ள நிலையில் திமுக இளைஞர் அணியினரை கூட்டத்திற்கு வரவேற்று காணொலி வெளியிட்டுள்ளார். மாநிலங்களவையில் அண்ணா பேசிய போது ஐ பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக் என தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டதை குறிப்பிட்டு வரவேற்றுள்ளார். இளைஞர்களா பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு திராவிடம் எனும் மக்களுக்கான மாபெரும் ஐடியாலஜியை நீங்க பேச போறீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எனும் மாபெரும் மக்கள் இயக்கத்தை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போற தமிழ்நாட்டோட உரிமைகளுக்காக, தமிழோட உயர்வுக்காக போராடுகிற மாபெரும் வரலாற்று கடமை வந்திருக்கு. இந்தியாவிலே இன்னைக்கு தமிழ்நாடு தனித்தன்மையோடு இருக்கு. அந்த லெகசியோட தொடர்ச்சியா நீங்க வரப்போறீங்க. ஞாயிறு அன்று சந்திப்போம். நியூ திராவிடியன் ஸ்டாக்ஸ், யூ ஆர் வெல்கம். திமுகவின் இளைஞர்களை கொள்கை ரீதியாக வளர்த்தெடுக்கவே இந்த கூட்டம் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். திமுக இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறும் கலைஞர் திடலில் சிறப்பு மருத்துவ முகாம்களை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்த காட்சிகள் தான் இவை. திருவண்ணாமலையை அடுத்த மலப்பாம்பாடி கிராமத்தில் வடக்கு மண்டல திமுக இளைஞரணி கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. இதற்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் திருவண்ணாமலைக்கு வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து விழா நடைபெறும் பகுதிக்கு வந்த உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ்ரே, இஜிசி உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடன் கூடிய 2 சிறப்பு மருத்துவ முகாம்களை திறந்து வைத்தார். பின்னர் திடலில் அமைக்கப்பட்டுள்ள புகைப்பட கண்காட்சிகளை கண்டுகளித்து பேட்டரி வாகனம் மூலம் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பார்வையிட்டார். மதுரை மாநகராட்சி நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து வரும் புதன்கிழமை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இபிஎஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்ட முல்லைப் பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டத்தின் பணிகள் முடிவடையும் முன்பே தேர்தலை மனதில் வைத்து அவசர கதியில் முதலமைச்சர் திறந்து வைத்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் வரி விதிப்பில் 200 கோடி ரூபாய் ஊழல் நடந்த புகார் குறித்து அரசு முறையாக விசாரணை நடத்தவில்லை என்றும், குண்டும் குழியுமாக உள்ள சாலைகள் புதுப்பிக்கப்படவில்லை என்றும், முறையாக குடிநீர் வழங்குவதில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இவற்றை கண்டித்து மதுரையில் வரும் புதன்கிழமை காலை 10 மணி அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என இபிஎஸ் அறிவித்துள்ளார். இதனிடையே ஆதிதிராவிடர் மாணவ விடுதிகளுக்கு திமுக அரசு உரிய காலத்தில் நிதியை விடுவிப்பதில்லை என எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு ஆதிதிராவிடர் மாணவர் விடுதியில் காப்பாளராக இருந்து தற்கொலை செய்து கொண்ட மகேந்திரன் தன்னுடைய பணத்தை செலவு செய்து மாணவர்களுக்கு உணவளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று பல விடுதிகளில் காப்பாளர்கள் சொந்த பணத்தை செலவு செய்யும் நிலை இருப்பதால் அவர்கள் மன அழுத்தத்தில் இருப்பதாகவும், இதனால் உடனடியாக நிதியை விடுவிக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.